எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கணக்கு புதிரை சால்வ் பண்ண போறோம். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். நம்மளோட கேள்வி இதுதான். பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெருசா கஷ்டமா தெரியலாம் இல்லையா? ஆனா கவலையே படாதீங்க. நாம சேர்ந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதை ஈஸியா உடைக்க போறோம். முதல்ல இந்த புதிரோட 2 முக்கியமான கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, இந்த புதிரி சால்வ் பண்ணோம்னா நாம இந்த 2 கண்டிஷனையும் ஒண்ணா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த 4 நம்பராலையும் டிவைட் ஆகிற ஒரு நம்பரை கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது அந்த நம்பர் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கணும். இதுதான் நம்மளோட பிளான். ரொம்ப சிம்பிள். சரி வாங்க முதல் கண்டிஷனே எடுத்துக்கலாம். எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகணும் இல்லையா? இதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண போற ஒரு சூப்பரான டூல் தான் எல்சிஎம், அதாவது மீச்சிறு பொதுமடங்கு. எல்சிஎம்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். நாம எடுத்துக்கிட்ட எல்லா நம்பர்ஸோட மல்டிபிள்ஸ்லயும் காமனா வர்ற முதல் நம்பர் அதுதாங்க எல்சிஎம். நம்ம புதிரோட முதல் பார்ட்டை சால்வ் பண்ண இதுதான் சரியான சாவி. சரி, இப்போ எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நாம முதல்ல இந்த ஒவ்வொரு நம்பரோட பில்டிங் பிளாக்ஸ் என்னன்னு பார்க்கணும். அதாவது அதோட பிரைம் ஃபேக்டர்ஸ், தமிழ்ல சொன்னா பகா காரணிகள். இப்ப பாருங்க, நாம நம்மளோட 4 நம்பர்ஸையும் அதோட பிரிக்க முடியாத சின்ன சின்ன யூனிட்ஸா, அதாவது பிரைம் ஃபேக்டர்ஸா பிரிச்சு வச்சிருக்கோம். இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஏன்னா இதுல இருந்து தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக போறோம். இப்ப இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம கையில இருக்கு. இதுல இருந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு ஒரு சிம்பிள் ரூல் இருக்கு. ஒவ்வொரு பிரைம் நம்பர்லயும் எது ஹையஸ்ட் பவரோ அதை மட்டும் எடுத்துக்கணும். இப்போ 2 எடுத்துக்கோங்க. நம்ம கிட்ட 2 பவர் 1 இருக்கு, 2 பவர் 2வும் இருக்கு. இதுல ஹையஸ்ட் எது? 2 பவர் 2 தான். அதைத்தான் நாம எடுத்துக்கணும். அதே மாதிரி 3யோட ஹையஸ்ட் பவர் 2, 5யோட ஹையஸ்ட் பவர் 1. ஸோ நாம எடுக்க வேண்டது 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், அப்புறம் 5 பவர் 1. இது எல்லாத்தையும் ஒன்னா பெருக்கினா நமக்கு நம்ம எல்சிஎம் கிடைச்சிடும். And the answer is 180. ஆமாங்க, 180. இந்த நம்பர் தான் நம்மளோட 4 நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய மிகச்சிறிய நம்பர். சூப்பர்! புதிரோட முதல் பார்ட்டை நாம வெற்றிகரமா முடிச்சிட்டோம். அப்போ 180 தான் ஃபைனல் ஆன்சரா? வெயிட் அவசரப்படாதீங்க. நம்ம புதிரோட 2வது கண்டிஷன் ஒன்று இருந்துச்சே, ஞாபகம் இருக்கா? அதை நாம இன்னும் செக் பண்ணவே இல்ல. இங்க தான் கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. ஒரு நம்பர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கணும்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்கு. அதோட பிரைம் ஃபேக்டர்ஸோட பவர்ஸ், அதாவது அடுக்குகள் எல்லாமே ஈவன் நம்பர்ஸா, அதாவது இரட்டைப்பட எண்களா இருக்கணும். இதுதான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரோட சீக்ரெட். ஓகே, நம்மளோட கோல் எல்லா பவர்ஸும் ஈவனா இருக்கணும். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற நம்பர் 180. இதோட பிரைம் ஃபேக்டர்ஸை பாருங்க. 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 5 பவர் 1. 2ஓட பவர் ஈவன், 3ஓட பவரும் ஈவன். ஆனா பாருங்க, 5ஓட பவர் மட்டும் 1. அது ஒரு ஆட் நம்பர். இங்கே தான் நமக்கு பிரச்சனை. சரி, இந்த ஒரு சின்ன பிரச்சனையை எப்படி சரி செய்யறது? இதுதான் நம்ம புதிரோட கிளைமேக்ஸ். வாங்க இதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிப்போம். 5ஓட பவர் ஒற்றைப்படையா இருக்கு இல்லையா? அதை எப்படி இரட்டைப்படையாக்கலாம்? ரொம்ப சிம்பிள். தனியா இருக்கிற ஒருத்தருக்கு எப்படி ஜோடி சேர்ப்பீங்க? கரெக்ட். இன்னொரு 5ஆல பெருக்கணும். அப்படி செஞ்சா தனியா இருந்த 5க்கு ஒரு ஜோடி கிடைச்சிடும். அதோட பவர் ஈவன் நம்பரா மாறிடும். அவ்வளவுதான், நம்ம பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கண்டிஷனும் பூர்த்தியாகிடும். இப்ப பாருங்க, நம்ம எல்சிஎம் அதாவது 180யோட ஃபேக்டர்ஸ் கூட ஒரு 5ஐ பெருக்கிறோம். அப்போ என்ன ஆகுது? 5 பவர் 1ஆ இருந்தது இப்போ 5 பவர் 2ஆ மாறிடுது. இப்ப பாருங்க, எல்லா பவர்ஸுமே ஈவன் நம்பர்ஸ். நம்மளோட கோலை நம்ம ரீச் பண்ணிட்டோம். சரி, நாம இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நம்ம 2 கண்டிஷனையும் பூர்த்தி செய்யற அந்த மேஜிக் நம்பரை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம புதிரோட விட 900. ஆமாங்க, 900. இந்த நம்பர் தான் 10, 12, 15 மற்றும் 18ஆல வகுப்படக்கூடிய மிகச்சிறிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். எவ்வளோ அழகா விட கிடைச்சிருக்கு பாத்தீங்களா? வாங்க ஒரு டபுள் செக் பண்ணிடலாம். 900 ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா? ஆமா, அது 30யோட ஸ்கொயர். மத்த 4 நம்பராலையும் டிவைட் ஆகுமா? கண்டிப்பா ஆகும். சோ நம்மளோட 2 கண்டிஷனும் பக்காவா மேட்ச் ஆகுது. அப்போ இதிலேருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன? சிம்பிள். முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிங்க. அப்புறம் அதுல இருக்கிற பிரைம் ஃபேக்டர்ஸோட பவர்ஸ் எல்லாம் ஈவன் நம்பரா இருக்கான்னு பாருங்க. இல்லன்னா எதுக்கு ஜோடி இல்லையோ அதால பெருக்கி ஜோடி சேர்த்துருங்க. இதுதான் இந்த மாதிரி எந்த கணக்கையும் சால்வ் பண்றதுக்கான ரகசியம். நாம இப்போ பார்த்த இந்த மெத்தட் கணக்குக்கு மட்டும்தானா? இல்ல, நம்ம வாழ்க்கையில வர்ற பெரிய பெரிய பிரச்சனைகளை கூட இப்படிதான் அணுகணும். ஒரு பெரிய சிக்கல் எடுத்துக்கிட்டு அதோட அடிப்படை கூறுகள், அதோட பிரைம் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பிரிச்சு பார்த்தா அதுக்கான தீர்வு ரொம்ப எளிமையா நம்ம கண்ணு முன்னாடி தெரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்த முறை ஒரு பெரிய சவாலை சந்திக்கும் போது இந்த முறையை முயற்சி செஞ்சு பாப்பீங்களா?